வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடி நெல் விதைப்பிற்கான உரன் மேலாண்மை பத்தி இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த பருவத்துல நேரடி நெல் விதைப்பு செஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செலவுகளும் அதிகமா ஆகுது. அது மட்டும் இல்லாம நோய் தாக்கமும் பூச்சி தாக்கமும் நெல்வாயில அதிகமா வருது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. சோ இதனால பாத்தீங்கன்னா மாற்று வழியா பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நேரடி நெல் விதைப்புக்கு மாறி இருக்காங்க. சோ இந்த நேரடி நெல் விதைப்புக்கான உரன் மேலாண்மை எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. சோ தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை உங்க அருகாமையில் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. சோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பான வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். ஸோ உரன் மேலாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணனால தான் உங்களோட நெல்வாயில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தூர்களும் வெடிக்கும், அதிகப்படியான வேர் வளர்ச்சி இருக்கிறதால உங்களுக்கு கதிர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கிடைக்கும். ஸோ முதலாவதா செயல்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களைக்கொல்லி மேலாண்மையில நீங்க முதலாக செயல்படணும். களைக்கொல்லி நீங்க எப்ப தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 25 நாட்கள் மேல தெளிக்கிறது ரொம்பவே நல்லது. முதல் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 to 27 நாள், இரண்டாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 to 55 நாள், மூன்றாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 to 75 நாள். இப்ப நம்ம சொல்லக்கூடிய காலகட்டங்களுக்கு தான் நீங்க நேரடி நெல் விதைப்பிற்கு உரங்களை பயன்படுத்தணும். ஸோ அதுக்கு முன்கூட்டியே பயன்படுத்த வேண்டாம். நேரடி நெல் விதைப்புல முதல் ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 to 25 நாள்ல நீங்க களைக்கொல்லி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுல எந்த களைக்கொல்லி பெஸ்ட்னு நிறைய விவசாயிகளுக்கு தெரியறது இல்ல. ஸோ இந்த நவலெக்ட்னு சொல்றது எல்லா வகை களைகளுக்கும் பாத்தீங்கன்னா சிறப்பா கேட்கும். ஸோ அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க இந்த களைக்கொல்லி வாங்கி அடிக்கனாலும் அடிக்கலாம், வேற ஏதாச்சும் களைக்கொல்லி வாங்கி பயன்படுத்துறதாலும் பயன்படுத்தலாம். ஸோ இதை பயன்படுத்தாத பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகன்ற இலை களைகளாக இருந்தாலும் சரி, சிறிய இலைகள் களைகளாக இருந்தாலும் சரி, கோரைப்பில்லா இருந்தாலும் சரி, வசனம்பில்லா இருந்தாலும் சரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மருந்து மூலயமா நீங்க அடிச்சு தகற்றலாம். ஒரு ஏக்கருக்கு இந்த மருந்து எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 ml இருந்தாவே போதுமானதுங்க. ஸோ இந்த 500 ml இருந்துச்சுன்னா எவ்வளவு டேங்க் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 லிட்டர்ல இருந்து ஒரு 200 லிட்டர் வரைக்கும் தண்ணீர்ல நீங்க கலந்து அடிக்கலாங்க. ஸோ இதுக்கு கம்மியா அடிக்கக்கூடாது, 150க்கும் ரொம்ப கம்மியாகவும் அடிக்காதீங்க. 150 லிட்டருக்கு மேலே பயன்படுத்தி ஸ்ப்ரே பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து பயன்படுத்துறதால உங்களுக்கு மருந்து அடித்தவுடன் மழை வந்துச்சாலும் உங்களுக்கு சிறப்பாக கேட்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மருந்து. முதல் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 to 27 நாள். இதுல என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா, காம்ப்ளெக்ஸ், ஸ்டெம்லி ஆர் வேம், யூமிக் ஆசிட். இந்த ஸ்டெம்லி ஆர் வேம்னு சொல்லி இருக்கிறதுல நீங்க ஏதாச்சும் ஒன்று மட்டும் தான் பயன்படுத்தணும், ரெண்டையும் பயன்படுத்தக்கூடாது. ஸ்டெம்லின்றது சொல்றக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்செக்ட்சைட், அதாவது பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க பார்த்தீங்கன்னா வேம் கூட பயன்படுத்தக்கூடாது. முதல் உரம் யூரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோ பயன்படுத்தினாவே போதுமானது. இதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ஸோ இது எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 to 27 நாள். ஸோ இதில் நைட்ரஜன் சத்துக்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46% பார்த்தீங்கன்னா தயிர் சத்து இருக்குங்க. அதிகப்படியான நைட்ரஜன் சத்து இருக்கிற ஒரு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா மட்டும்தான். ஸோ இதில் இருக்கிற தயிர் சத்தால உங்களோட நெல்வாயில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பச்சை பிடிக்கும், சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வெடிக்க, அதிகப்படியான வேர்கள் இறங்கவும் இது பயன்படுதுங்க. ஸோ இலசுருட்டு புகையான் தாக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அதனால பார்த்தீங்கன்னா யூரியாவை பார்த்தீங்கன்னா நெல்வாயில கொஞ்சம் கம்மியாகவே பயன்படுத்துங்க. ஸோ ஒரு ஏக்கருக்கு குறிப்பிட்ட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோ தான், அது அளவுக்கே நீங்கள் பயன்படுத்துங்க. வேகமான தாவர வளர்ச்சிக்கு இது பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கும். பசுமையான இலைகளை பார்த்தீங்கன்னா இது ஜெனரேட் பண்ணும். அதிக மகசூலுக்கும் இது வழிவகுக்கும். மண்ணின் வளத்தை மேம்படுத்துறதுக்கும் இது வழிவகுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உரம் நிறைய விவசாயிகள் போடுவீங்க. ஸோ இதில் எந்தெந்த காம்ப்ளெக்ஸ் உரம்லாம் நீங்கள் முதல் உரத்தில் கலந்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபி, எஸ்எஸ்பி, ஃபேக்டம்பஸ். ஸோ அப்படி டிஏபியில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி மற்றும் தயிர் சத்து, மணி சத்து வழங்குறதுக்கு டிஏபி ரொம்பவே வழிவகுக்குதுங்க. எஸ்எஸ்பியில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிச்சத்து, கால்சியம் மற்றும் கந்தகம். இதுல இருக்கிற 3 உரமுமே பாத்தீங்கன்னா நெல்வாயிலுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு சிறப்பான உரம். ஸோ நீங்க ஃபேக்டம்பஸ், டிஏபி பயன்படுத்த விட எஸ்எஸ்பி நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபேக்டம்பஸ். இதுல பாத்தீங்கன்னா தைசத்து, மணிசத்து, கந்தகம், பயிர் வளர்ச்சிக்கு மற்றும் மகசூலை அதிகரிக்கவும் இந்த உரமானது பயன்படுதுங்க. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டம்பாஸும் ரொம்பவே நெல்வாயிலுக்கு பயன்படுற ஒரு உரம் தான். ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸ் பயன்படுத்துவாங்க. ஸோ இதில் டிஏபியும் நிறைய விவசாயிகள் பயன்படுத்துவாங்க. டிஏபியில் என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபி அதிகமாக பயன்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாசி பிடிக்கும்.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெம்லி. இது பார்த்தீங்கன்னா குருத்துப்பூச்சி மற்றும் இலைசுருட்டுக்கு ஒரு சிறப்பான கட்டுப்பாடு தரக்கூடிய ஒரு உரம்ங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம இலைப்பேனை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த ஸ்டெம்லின்னு சொல்லக்கூடிய இந்த கிரானுவல்ஸ் உரத்தை நீங்க பயன்படுத்தலாம். அப்படி நீங்க பயன்படுத்துறதால உங்களோட நெல்வாயில குருத்துப்பூச்சி தாக்கம் முதல்ல கட்டுப்படுத்துறதால உங்களோட நெல்வாயில் பார்த்தீங்கன்னா நல்ல பிரான்ச்சஸ் அடிக்கும், நல்ல வேர் வளர்ச்சி இருக்கும், நல்ல ஆரோக்கியமான பயிர் வளர்ச்சிக்கு இந்த ஸ்டெம்லின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை பயன்படுத்துங்க. நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிக்குருணை போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டெம்லின்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்தி பாருங்க. ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாமெக்சின் 1.25%, பிப்ரோனியல் 1.25%, கோலன்ட்ரானிக் கிரிப்ளோ 0.6%. ஸோ இந்த மூன்றும் கலந்த ஒரு மருந்து தாங்க இந்த ஸ்டெம்லின்னு சொல்லக்கூடியது. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ பயன்படுத்தினாவே போதுமானது. குருத்துப்பூச்சி, இலைசுருட்டு, நோய் எதிர்ப்பு மற்றும் இலைப்பேன்களுக்கு இவை அனைத்துக்கும் ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்லின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை நீங்க பயன்படுத்துறதால உங்களோட நெல்வாயில நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். ஸோ அதனால நீங்க இந்த உரங்களை நீங்க உர கடைகளை கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க. ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்க்கான சொல்யூஷனும் இருக்கு, பூச்சிக்கான சொல்யூஷனும் இருக்கு, ஸோ பேன்களுக்கான சொல்யூஷன் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வெசிகுலர் ஆர் வெசிகுலர் மைக்ரோரைசான்னு சொல்லக்கூடிய வேம். ஸோ இந்த வேம் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேமு கூட நீங்க நம்ம இப்ப சொன்னக்கூடிய ஸ்டெம்லியை நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஸோ நம்ம வேம்பை பயன்படுத்திட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்லி பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஸ்டெம்லி எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உரங்கள்லாம் பயன்படுத்தி ஒரு வாரங்களுக்கு அப்புறம் பயன்படுத்தணும், இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பயன்படுத்தணும். ஸோ நம்ம வேம் பயன்படுத்துறால இதனோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலுவான வேர் வளர்ச்சி உருவாங்க. ஸோ வேர் அதிகமடியான வேர்கள் இறங்குறதால உங்களோட நிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வேர் போகும். ஸோ அதை விட தாண்டி போகிறதுக்கு இந்த வேம்னு சொல்லக்கூடியது பயன்படுதுங்க. அது மட்டும் இல்ல சிறந்த பழங்களை உருவாக்குறதுக்கும் வேம் பயன்படுதுங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேம்ன்றது ரொம்பவே ஒரு நெல்வயலுக்கு முக்கியமான ஊட்டச்சத்தாக தாங்க பார்க்கப்படுது. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு அடுத்த வீடியோ அதுவா மேக் பண்ணி போடுறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யுமிக் ஆசிட். யுமிக் ஆசிட்டை நிறைய விவசாயிகள் பயன்படுத்துறது இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்தாது இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் யுமிக் ஆசிட்டை பயன்படுத்துங்க. இதனால என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் வலிமையாகும். அது மட்டும் மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த யுமிக் ஆசிட் பயன்படுங்க. அது மட்டும் இல்லாம விளைச்சலை அதிகரிக்கும் யுமிக் ஆசிட் பயன்படுதுங்க. ஸோ இதனால நெல்வாயில அதிகப்படியான தூர்க்கட்டும் திறனையும் இந்த யுமிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா உருவாக்கும். ஸோ அதிகப்படியான கண்டென்ட் இருக்குது, அதாவது 98% இருக்கிற யுமிக் ஆசிட்டை நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியா வாங்கி பயன்படுத்துறீங்க. அப்படி பயன்படுத்த வேண்டாம், 98 இருக்கிறத வாங்கி பயன்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இரண்டாவது உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 to 55 ஆனாம். இதுல என்னெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரல் பயோ ஃபெர்டிலைசர், அமோனியம் சல்பேட், கீர்த்தி சிஎம்எஸ் சொல்லக்கூடிய இந்த 3 உரங்களை ஏதாச்சும் 2 உரங்களை நீங்க பயன்படுத்தினாவே போதுமானது. ஸோ நீங்க போட்டா சாரல் பிளஸ் அமோனியம் சல்பேட் போடலாம், இல்லைன்னா கீர்த்தி பிளஸ் அமோனியம் சல்பேட் போடலாம். முதலாவதா பாத்தீங்கன்னா சாரல் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு ரெக்கமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 கிலோ நீங்க போடலாங்க. ஸோ இதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக மகசூல், தரமான பயிர், வேர் வளர்ச்சி, பூ உதிர்தலை தடுக்கிறதுக்கு இந்த சாரல்னு சொல்லக்கூடியது ரொம்பவே பயன்படுதுங்க. ஸோ இந்த சாரல்னு சொல்லக்கூடிய இந்த உரம் பயன்படுத்துறதால உங்களோட நெல்வயலோட தண்டு பார்த்தீங்கன்னா பெருசாகும், நெல்வயலோட கதிர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னாகும். அதனால பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பால் பிடிச்சு நெல்மணிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட்டா இருக்கும். ஸோ அதற்கு இந்த சாரல்னு சொல்லக்கூடிய உரம் ரொம்பவே பயன்படும். நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நம்ம இதை போடுறோம் ரெகுலராக, இது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இதனோட வீடியோ பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் நான் ஃபுல் டீட்டெயிலாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ ஷார்ட்டாக இருக்கிறதுனா இவ்வளோதான் சொல்ல முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சிஎம்எஸ் அந்த உரங்களை பற்றி நிறைய விவசாயிகளுக்கு தெரியறதில்ல. ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்டேஜில் நெல்வயலுக்கு கால்சியம் மெக்னீசியம் குறைபாடு வரும். ஸோ அந்த பருவங்களில் நீங்கள் கீர்த்தி சிஎம்எஸ் சொல்லக்கூடிய இந்த உரங்களை பயன்படுத்திங்கன்னா இந்த கால்சியம் மெக்னீசியம் சல்பர் குறைபாட்டிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோ பயன்படுத்துறாங்க. இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 650 ரூபாயிலிருந்து ஒரு 750 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஸோ நெல் பயிருக்கு 45 to ஒரு 50 நாட்களுக்கு கரெக்டாக போட்டிங்கன்னாவே போதுமானது. இது பார்த்தீங்கன்னா பிஹெச் அளவை பார்த்தீங்கன்னா சமன் செய்ய பயன்படுதுங்க. இந்த மண்ணின் உள்ள விதை மற்றும் பழங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கு இது வழங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஊட்டச்சத்தை தரும் உரமாக பார்த்தீங்கன்னா இந்த கீர்த்தி சிஎம்எஸ் சொல்லக்கூடிய இந்த உரத்தை நம்ம பார்க்குறோம்.
அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட். அமோனியம் சல்பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோ பயன்படுத்தலாங்க. இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 900 ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது தயசத்து நைட்ரஜன் 20% இருக்கும், சல்பர் பார்த்தீங்கன்னா கந்தகம் 23% இருக்கும். இதை பயன்படுத்துறதால உங்களோட நெல் வயலில் புகையானும் இலை சுருட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்கலாம். நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நம்ம யூரியாவே பயன்படுத்திட்டு இருப்போம். அந்த மாதிரி யூரியாவே பயன்படுத்துறதால உங்களோட நெல் வயலில் இலை சுருட்டும் புகையான் தாக்கம் அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் பருவங்களில் நீங்கள் அமிலம் சல்பேட் பயன்படுத்துங்க. ஸோ கதிர் பருவங்களில் நீங்கள் இந்த உரங்களை பயன்படுத்துறதால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மூன்றாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 to 75 நாள் பொட்டாஷ் ப்ளஸ் அமோனியம் சல்பேட். பொட்டாஷ் ப்ளஸ் அமோனியம் சல்பேட் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல் வயலுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான உரம். ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த உரத்தை பயன்படுத்துறதே இல்லை. ஸோ இனி வரும் காலங்களில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் கதிர் வரும் பருவங்களில் பயன்படுத்துங்க. ஸோ அதை விட்டு நீங்கள் 15ஆம் நாள் உரத்தில் நீங்கள் பயன்படுத்துறது ரொம்பவே பெஸ்ட்டு தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கதிர்வரும் பருவங்களில் இந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். பொட்டாஷ் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோலேருந்து நீங்கள் 50 கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாங்க. இதில் பொட்டாசியம் சத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% பார்த்தீங்கன்னா சாம்பல் சத்து இருக்கிறதுல உங்களோட நெல்வயல் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கதிர்களோட நெல்மணிகள் பார்த்தீங்கன்னா 90% மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல் முத்தி கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மகசூல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும், இரட்டிப்பு லாபமும் எடுக்கலாம். நெல் கதிர் பருவத்தில் இந்த உரத்தை பயன்படுத்துறதால 20% பார்த்தீங்கன்னா கூடுதலான மகசூல் எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உரம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு உரம். ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பொட்டாஷை பயன்படுத்தாமல் வெறும் யூரியா மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி பயன்படுத்தாதீங்க. பொட்டாஷ் பயன்படுத்தாத என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கலர்கள் கிடைக்கும், அதிகப்படியான வெயிட் கிடைக்கும், அதிகப்படியான மணிகள் முட்டும். அது மட்டும் இல்லாமல் நெல் வயலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நெல் வயலுக்கு மிகவும் ஆரோக்கியமான ஊட்டச்சத்து வழங்குறதுக்கு அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாஷ் ரொம்பவே பயன்படுத்துங்க. ஸோ அமோனியம் சல்பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கதிர் பருவங்களில் ஒரு 30 கிலோலேருந்து 50 கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம். நெல் வயலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்கு அடுத்தபடியாக இதனோட தயசத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% தயசத்து இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் நைட்ரஜனுக்கு பதில் நீங்கள் அமோனியம் சல்பேட்டே கொடுக்கலாம். இதை பயன்படுத்துவதால் நெல் வயலில் வரக்கூடிய இலைசுருட்டு புழுவை தவிர்க்கலாம். ஸோ புகையான் வருவதையும் தவிர்க்கலாம். ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அந்த பருவங்களையும் நம்ம தொடர்ந்து யூரியாவே கொடுத்துட்டு வரதால நெல் வயலில் பிரச்சனை ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இலவச மின் இணைப்பு அதாவது தட்கல் முறையில் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதனோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளுக்கு தெரியாமல் இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் காண இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. 2026 அதிகம் லாபம் தரும் 10 நெல் ரகங்களை பற்றி நம்ம போட்டிருக்கோம். அந்த நெல் ரகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் காண இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. நேரடி நெல் விதைப்பிற்கான உரன் மேலாண்மை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதனோட ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் காணக்க இந்த வீடியோ பாருங்க. 60 முதல் 70 மூட்டை வரை மகசூல் எடுக்க நெல் உரம் மேலாண்மை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் காண இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. இதற்கு எல்லா வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க, அதில் இணையணுன்னாலும் மறக்காமல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற வரக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி லைக் போட்டு இந்த வீடியோவை உங்கள் அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தபடியான ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. வாழுக விவசாயம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.